உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். பாருங்க, விளாத்துக்குள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது வார்த்தை அதான் என்ன சொன்னான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரை எவ்வளோ வார்த்தைகள் ஒரு ஒருமையில பேசுறது, அவனை இவனை பேசுறது, எலும்பு உடைப்புங்கிறது. திருட்டு திமுகவில் இருக்கிற நாய்கள் இப்படிதான் பேசும். சொறி நாய்கள், சாரி நாய்கள்னு சொன்னா கூட நன்றி உள்ள பிராணி, அதை சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், உதாரணம் சொல்லக்கூடாது. ஆனால் சொறி பிடிச்ச ஜென்மங்கள், இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இப்ப கைது பண்ணது மட்டும் பத்தாது, 10 வருஷம் உள்ளார போகணும். நாளை பண்ணா மற்றவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு பயப்படுவான். சில விஷயங்கள் இந்த ஆள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் உடைப்பேன், கையை உடைப்பேன் நான் சட்டமன்றத்துக்குள்ளார அப்படிங்கிற தைரியம் வருது அப்படின்னா, இதை திமுகவினுடைய திருட்டு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? அடுத்த நிமிஷம் இது தவறுதலா அவர் பேசிட்டாரு, உன்னை சொல்றது ஏதோ ஒன்று சொல்ல காரணம் சொல்லு. நீ கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? புரட்சி தலைவர் கூட கருணாநிதி சில தடவை தான் கருணாநிதி கலைஞர் தான் சொல்லுவார். எதிர்கட்சிக்கு காரங்களை ஒரு மரியாதையை பேசணும். ஆனா உங்களை மாதிரி திருட்டு திமுக காரங்க இந்த மாண்ட கட்சிகள் எல்லாம் இப்படிலாம் பேசினா சரி வராதுன்னு நல்லா தெரியுது. ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, விளாத்திக்குளம் அந்த ஏரியாவில் எங்க குலதெய்வ கோயில் இருக்கு, இப்படியா பேசுவாங்க? எலும்பை உடைச்சிடுறேன், எங்களுக்கு என்ன, நீ செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம். நீங்களாம் பேடிகள், பேடிகள், மனித ஜென்மங்களே கிடையாது. நீங்களாம் பணப்பேய்கள். பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு திட்டு திமுக கட்சியில இருந்துகிட்டு நீங்க நம்ம தம்பி தளபதி விஜயை பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப கைது பண்ணது பத்தாது, இந்த ஆளெல்லாம் வருஷக்கணக்கில் உள்ளார போடணும். இந்த ஆளர் அந்த சட்டமன்ற தொகுதியில வரும்போது பொதுமக்கள் செருப்பால் அடிக்கணும். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இன்னைக்கு அவர் தாவேகா கட்சியினுடைய முதலமைச்சர் இல்ல, புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், உரிய மரியாதையை கொடுக்கணும். இந்த வீணா போன இன்னொரு சொறி இருக்குது, சென்னையில ஒரு சொறி இருக்கு, மேயர்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கு பாரு. அந்த சொறிக்கு சொல்றேன், தம்பி தளபதி விஜய சீண்டி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க, நீங்கெல்லாம் காண போயிடுவீங்க அரசியல்ல. நாங்க உங்களை மாதிரி எல்லாம் நான் இந்த உங்களை கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் சொல்ல மாட்டோம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை காண போகும். சிறையில உங்களுக்கு காலம்புற சிறை தான். திருட்டு திமுக பொய் வழக்கு போட்டு புரட்சித்துறை அம்மாவை சிறையில் அடைச்சாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். 100 கோடி ஃபைன் போட்டாங்க. அந்த திருட்டு திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்ன எடப்பாடி போடுற மாண்ட கட்சியினுடைய வீணா போன ஆளுங்களுக்கு சொல்லிக்கிறேன், தம்பி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர், மரியாதையை பேசுங்க. இல்லைன்னா மரியாதை எப்படி மாறினால் மாறட்டும், இல்லையே மாற்றுவோம்னு புரட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. உங்களெல்லாம் மாத்துறதுக்கு எங்களுக்கு நம்ம நாள் ஆகாது. எல்லாம் நாவடக்கம் தேவை. அதான் நாக்குங்க. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குதான் அது. திருட்டு திமுகவின் கைக்கூலிகளின் நாக்குதான் அது. திருட்டு திமுகவினுடைய நாக்கு நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு. இதுதான் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடைய நாக்கு. அந்த சனி நாக்குல உட்கார்ந்து ஒன்னு அப்படி பேச வைக்குது. அசிங்கம் அல்ல? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இப்படியா பேசுறது? முதலமைச்சரை எலும்பை உடைப்பேன்னு சுண்டு ஒரு தூசு பட அவர் மேல பட்டாலும் நீங்களாம் தாங்க மாட்டீங்கயா. நீங்களாம் தமிழ்நாடு வெறும் வாயில சொல்லல, கொந்தளிச்சிடும். திருட்டு திமுகவினுடைய ஆட்களுடைய சதி திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்க தளபதி எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும்னு தெரியா? நீங்களாம் புரட்சித்தில் அம்மாவை சேலையை பிடிச்சு இழுத்த கூட்டம் இல்ல, தருந்தறிய பிடிச்ச கூட்டம், சேலையை பிடிச்சு இழுத்தீங்க இல்லையா? எங்க புரட்சி தலைவரே கொலை செய்ய முயற்சி பண்ணது நடந்ததா சரித்திரம் இருக்கியா? அதுல மீண்டுதாயா வந்தாரு. அப்படிப்பட்டதுல இருந்தா நாங்க வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் புரட்சி தலைவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள்லாம் இன்னைக்கு வராங்கன்னா என்ன காரணம்? 9 முறை ஜெயிச்ச அமைச்சர் செங்கோட்டையன் இப்ப அமைச்சராக இருக்கிறாரு. அவரு வாராருன்னா என்ன காரணம்? அவர் பேச்ச கேட்டிருந்தா இந்த 2 பேரும் கொஞ்சம்
தினகரனுக்கான அது என்னவோ தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. நல்லது, ஆண்டவனா பார்த்து அது நம்ம கட்சிக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே என்னமோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ல ஒரு நல்ல மனிதன், புரட்சி தலைவர் அம்மா நாள் அடையாளம் காணப்பட்டவர். தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பதவியிலே இல்லைனாலும் கையில் கோடிக்கணக்கில் பணம் கையில் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்தது என்னன்னு இனிமேல் தான் பேசணும். ரெட்டலை சின்னத்துக்கோசரம் 50 கோடி கொடுத்த வழக்கு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் அங்க மத்திய அரசு ஆதரிச்சாங்கன்னு சொன்னாங்க. இது ஆரம்பிச்சோம்னா இது அப்படியே போது பாருங்க. வேண்டாம், இந்த மாண்ட கட்சிகளை விட்டுருவோம், மறப்போம். தம்பி தளபதி விஜய் அவர்களை பத்தி இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினதை உலகமெங்கு வாழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்கள் பக்தர்கள் செலவு வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை கைது செய்ததற்காக காவல்துறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி புரட்சி தளபதி விஜய் அவர்களே நல்ல ஆட்சி, பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க.